நிஃப்டி கால் ஆப்ஷன் 30 ஏப்ரல் எக்ஸ்பைரி 2025 பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ஒரு லாங் ஜர்னி. இது வந்து வால்யூம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்துட்டோம்னா இந்த டேட்லேருந்து நம்ம பார்க்குறோம் 15ஆம் தேதி. வால்யூம் அப்போ தான் கொஞ்சம் பில்டப் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா R3லேருந்து நமக்கு வந்து நேராக சிபிஆர் வந்துருச்சு. R3ல் ஓப்பன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இப்போ R3க்கு கீழே, இப்போ பிலோ R3, ஓகேங்களா, பிலோ R3ன்ற ஒரு ஓகே, எபோவ் R2 அப்படின்றது இல்லை. இது வந்து ஒரு புது கேஸாக இருக்குது. பிலோ R3ன்றது ஒரு புது கேஸ், ஓகேங்களா. இப்போ நேராக வந்து சப்போர்ட் வந்திருக்கு. சப்போர்ட் லெவல் வந்துட்டு சாரி வீக்லி சிபிஆர்ட்ட வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா S1 தான். S1ல் சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்து நேராக சிபிஆர். ஓகே, இப்போ அடுத்த நெக்ஸ்ட் டே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆர்லேருந்து கீழே வந்துருச்சு. ஓகே, வீக்லி சிபிஆரில் கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீக்லி சிபிஆரில் கீழே வந்துருச்சு, டெய்லி சிபிஆரில் கீழே வந்துருச்சு, மூவிங் ஆவரேஜ் எல்லாத்துலேயுமே கீழே இருக்குது. ஒரு பியரிஷாக இருந்தாலும் ஒரு திருப்பி சப்போர்ட் 1 உடைக்கவே இல்லை. சப்போர்ட் 1 உடைக்காதனால நேராக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது பார்ப்போம். பிலோ சிபிஆர் ப்ரோக் ஆகி கீழே போகுதுன்னா நேராக வந்து S1 சப்போர்ட் அப்படின்னா சிபிஆர் தான் போகும் நேராக. S1 சப்போர்ட் S1ல் எடுக்குதுன்னா சப்போர்ட் எடுக்குதுன்னா சிபிஆருக்குள்ளே போகணும், போயிட்டு திருப்பி S1 வரணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரூல்ஸ் சொல்லுது. ஓகே, அடுத்தபடியாக அடுத்த நாள் பார்த்தோம்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் என்னென்னா ஒரு சப்போர்ட் 1ல் வந்து சிபிஆரில் ஓப்பன் ஆகி சப்போர்ட் 1க்கு வந்து ரொம்ப நேரம் சப்போர்ட் வச்சுன்னா மேலே போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது இது உள்ளது, ஓகேங்களா. அடுத்தபடியாக எபோவ் சிபிஆர், புல்லிஷ் எபோவ் வீக்லி சிபிஆர் ஒரு புல்லிஷான ட்ரெண்டாக இருக்குது, சரிங்களா. இப்போ வந்து சிபிஆர் டைப் ஓகே. இப்போ வந்து எபோவ் சிபிஆர் ஓப்பன் ஆகிடுச்சு. சிபிஆர் எபோவ் ஓகேங்களா, அதாவது பிலோ R1 அப்படின்றது மாதிரி இங்கே தான் காட்டுது. ஓகே, இப்போ எபோவ் சிபிஆர் சஸ்டெயின் ஆகி ப்ரைஸ் போச்சு அப்படின்னாலே R1 தான். R1 வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா R1 சஸ்டெயின் ஆகுதுன்னா அடுத்து R2வும் சஸ்டெயின் ஆகுதுன்னா அடுத்து R3 R4 வரைக்கும் போகணும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு R2 வரைக்கும் போயிடுச்சு. R2 வரைக்கும் போய் ஏறக்குறைய R3 வரைக்கும் வந்துருச்சு. R4 வரைக்கும் போகணும், ஆனால் R3 வரைக்கும் வந்துருச்சு இந்த டேயில். ஓகே, நெக்ஸ்ட்டு எபோவ் சிபிஆர் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகேங்களா, சஸ்டெயினும் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் R1 தான். நேராக R1ல் வச்சுக்கலாம். நீங்கள் நல்ல சப்போர்ட்டாக தெரியுது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த டே எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா எபோவ் R1 ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகிடுச்சு.
R1 ஓப்பன் ஆகுது. சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்து R2 R3 இது எல்லாமே சஸ்டெயின் ஆகும். ஆனால் வந்து R3யோட ரிவர்ஸில் ஆயிடுச்சு. நம்ம R3 இப்போ R1க்கு மேலே ஓப்பன் ஆகுதுனாலே R2 டார்கெட் வச்சுக்கோங்க. R2 ஒரு சில டைம் R1லேயே சுற்றிட்டு இருக்கோம், அதையும் பார்த்துக்கணும். R2 இல்லைன்னா அடுத்து R3 சப்போர்ட் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு அடுத்த டே பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆன மாதிரி இருந்தாலும் இது ஒரு பிரேக் ஆகிருக்கு. ஸோ எபோவ் சிபிஆர் புரோக்கன் ஒட்டையும் போது என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் ஒன்று தான் நம்மளுக்கு இப்போ வந்து நல்ல வைடாக இருந்துச்சு அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் ஒன்று தான் அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு சிபிஆருக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, இன்சைட் சிபிஆருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம், சஸ்டெயின் ஆகும். ஓகே, எபோவ் சிபிஆர் ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா இன்சைட் சிபிஆர் வந்து சஸ்டெயின் ஆகுது, ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னா S1க்கு மேலே சஸ்டெயின் ஆகும். S1க்கு மேலே சஸ்டெயின் ஆகி ஓகே, இதுதான் இதில் கான்செப்ட். அது படி நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்க்ரீன் நான் எக்ஸல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டல. ஓகே, நெக்ஸ்ட் டே. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வீக்லி எபோவ் சிபிஆர் ஓப்பன் ஆயிடுச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சு, R1 broken. ஓகே, பிலோ R1 broken அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா, ஓகே ஃபஸ்ட்டு எபோவ் சிபிஆர் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகி R1 டச் பண்ணி ப்ரோக்கன் ஆகுதுனாலே சரி சிபிஆரில் வந்துருச்சு. சிபிஆர் ப்ரோக்கன் அப்படின்றது பார்த்தோம்னா சிபிஆரும் ப்ரோக் ஆகுது அப்படின்னா எபோவ் S1 சஸ்டெயின் ஆகணும்னா அது கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இதுதான் விஷயம் இதில். ஓகே, இந்த பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்றது பார்ப்போம். 28ஆம் தேதி சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகி சிபிஆர் பிலோ சிபிஆர் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகுதுன்னு வைங்க. பிலோ சிபிஆர் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகுதுன்னா சிபிஆரோட இன்சைட் சிபிஆர் போகும். இல்லை அப்படின்னா எபோவ் சிபிஆர் லெவல் ரொம்ப ரேராக தான் R1 போகும். ஓகேங்களா, இன்சைட் சிபிஆர் சப்போஸ் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகி மறுபடியும் சிபிஆருக்கு மேலே போகுதுன்னா மறுபடியும் சிபிஆர் போகுதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, சார்